ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 8 மே 2026 வெள்ளிக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள். திதி சஷ்டி மதியம் 12:21 மணி வரை, பிறகு சப்தமி. நட்சத்திரம் உத்திராடம் இரவு 9:19 மணி வரை, பிறகு திருவோணம். யோகம் சுபம் இரவு 2:29 மணி வரை, அதன்பின் சுப்ரம். கரணம் வனசை மதியம் 12:22 மணி வரை, பிறகு பத்திரை இரவு 1:16 மணி வரை, பிறகு பவம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகுகாலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்க போற நாளுங்க. சுக்கிரவாரமான இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். மனசுல ஒரு புது உற்சாகம் பிறக்கும். இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் இன்னைக்கு பனி போல விலகிடும். பழைய நண்பர் ஒருவரை சந்திச்சு மனசு விட்டு பேசி மகிழ்வீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பா ஜவுளி மற்றும் மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் அள்ளும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறைஞ்சு மனசு நிம்மதியா இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுறது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான வேலையை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. பண விஷயத்துல இன்னைக்கு நீங்க ஒரு ராஜா மாதிரி செயல்படுவீங்க. குடும்பத்துல ரொம்ப கலகலக்கான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளோட படிப்பை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன் அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க ராசிநாதனோட நாள் அப்படிங்கிறதால தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளுங்க இது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு ரொம்ப சுலபமா நடந்து முடியும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப அமோகமா இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ரொம்ப சரியான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பத்தின நல்ல தகவல் தேடி வரும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமாவே இருக்கும். சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. உறவினர்கள் வந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால ரொம்பவே நிதானமா இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் அல்லது ஒரு விதமான தயக்கம் வரலாம். அதை தவிர்க்க தியானம் செய்யறது ரொம்ப நல்லது. யாருகிட்ட பேசும்போதும் வார்த்தையில ரொம்ப கவனம் தேவை. இல்லனா தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல மாட்டிக்க வேண்டி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைச்சுக்கோங்க.
குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். அதனால பேச்ச குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா தலைவலி அல்லது சோர்வு வரலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்விடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வர்ற நாளா அமைய போகுதுங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால மனசுல ஒரு தெய்வீக சிந்தனை அதிகமா இருக்கும். ரொம்ப நாளா தடைபட்டு வந்த ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு ஒரு பெரியவங்களோட தலையீட்டால சுமூகமா முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் எதிர்பார்த்ததை விட நல்லாவே கிடைக்கும். புதிய கிளைகள் தொடங்க பிளான் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு இல்லாம மனசு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. மேலதிகாரிகள் உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கிறதால குடும்பத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி பெரிய அளவுல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட கம்பீரம் பல மடங்கு உயரும் நாளுங்க. சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களோட அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சு அது மூலமா ஒரு நல்ல காரியம் நடக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மனசை குளிர வைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை மேலதிகாரிகள் ஒப்படைப்பாங்க. அதை நீங்க சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு தாராளமா வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்க ஒரு தெளிவான வழி பிறக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் ரொம்ப பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய நிம்மதியும் தெளிவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட பேச்சாற்றலால் இன்னைக்கு பல காரியங்களை சாதிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். உங்க இலக்குகளை ஈஸியா அடைவீங்க. பணவரவு தாராளமா இருக்கும். குடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். உறவினர்களோட சேர்ந்து ரொம்ப உற்சாகமா பொழுத கழிப்பீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. உறவினர்கள் வந்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை துணை நிக்கிற நாளுங்க. உங்களோட ராசிநாதன் சுக்கிரனோட நாள் அப்படிங்கறதால எல்லா விஷயத்திலையும் ஒரு ராஜ யோகம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாளா தள்ளிப்போன ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு உங்க தைரியத்தால முடிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையா கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு பத்தின பேச்சுகள் நடக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். புதிய பொருட்கள் வாங்க ஆசைப்படுவீங்க. குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி இருக்கும்.
இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு நாளா அமையப் போகுதுங்க. நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு லாபமும் வெற்றியும் இருக்கும். எந்த ஒரு சவாலான வேலையையும் ரொம்ப ஈஸியா முடிச்சு எல்லாரையும் அசத்த போற நாளுங்க இது. உங்களோட உழைப்புக்கு ஏத்த பெரிய பலன் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் எதிர்பார்த்ததை விட நல்லாவே கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு இல்லாம மனசு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. சக ஊழியர்களோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கிறதால செலவுகளை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி பெரிய அளவுல ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காது. வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு வர்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி ஒரு முக்கியமான முடிவெடுப்பீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகள் கிடைக்க போற நாளுங்க. மனசு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையையும் அவசரப்படாம ரொம்ப அமைதியா அதே சமயம் ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலமா எதிர்காலத்துல நல்ல லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எந்த குறையும் வராது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துளையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 2. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புதிய கற்பனைகள் அதிகமா தோன்றும் நாளுங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மனசுல இருந்த பயமெல்லாம் நீங்கி அமைதி பிறக்கும். எதையும் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு வெற்றி காண்பீங்க. வெளிவட்டாரத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் கூடும். வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த லாபம் வரும். தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எந்த குறையும் வராது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாளா விடிஞ்சிருக்குங்க.
மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சிரு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த ஒரு பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும், எந்த குறையும் வராது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.